Assalamu alaikum and hi everyone. Hope you all are doing good. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோண்டோட உங்கள் எல்லாரையுமே மீட் பண்ணுறதுல ரொம்பவுமே சந்தோஷம். இந்த வீடியோட ஸ்பெஷல் என்னான்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் டீ டைமுக்கு ஒரு குயிக்காக செய்யக்கூடிய ஸ்நாக் ரெசிபியை தான் நீங்கள் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. எப்போவுமே ஒரே மாதிரி ஸ்நாக்கை செய்யாமல் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக செய்யணும்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான இன்க்ரீடியன்ஸை வச்சு இதை குயிக்காக உங்களுக்கு செஞ்சிடலாம். இப்போ வாங்க இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டில் நாங்கள் இந்த பேன் கேக்கை ரெடி பண்ணுறதுக்கான பெட்டரை ரெடி பண்ணிக்கணும். இந்த பெட்டரை ரெடி பண்ணுறதுக்கு 200 கிராம்ஸில் பிளெயின் ஃப்ளார் எடுத்திக்கிறேன். கூடவே 3 டேபிள் ஸ்பூன் சுகரும் இதில் போட்டிக்கிறேன். அடுத்ததாக இதில் 1 டீஸ்பூன் ஈஸ்ட்டும் ஒரு 3/4 டீஸ்பூன் மாதிரி சோல்ட்டும் சேர்த்திக்கிறேன். அடுத்ததாக இதில் ஒரு பெரிய சைஸில் ஒரு முட்டையை சேர்த்திக்கிறேன். சின்ன முட்டையாக இருந்தாண்டா 2 முட்டை எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பேட்டரை மிக்ஸ் பண்ணுறதுக்கு 400 மில்லிலிட்டர் கோகோனட் மில்க் எடுத்திக்கிறேன். இதில் ஹாஃபை நான் ஃபர்ஸ்ட்டில் சேர்த்து இந்த பேட்டரை நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கணும். கோகோனட் மில்க் வந்து கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு விஸ்கை யூஸ் பண்ணி நல்லா கட்டி இல்லாத மாதிரி இந்த பேட்டரை நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கரைஞ்சதுக்கு போகிறோம் மிஞ்சி இருக்கிற மில்கையும் ஊற்றி நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட்டில் ஹாஃப் மில்கை சேர்த்து கொஞ்சமாக நீங்கள் கட்டி இல்லாமல் கரைஞ்சதுக்கு போகிறோம் மற்ற மில்கை ஊற்றினீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக மிக்ஸ் பண்ணி கொள்ளையிலும். இந்த மாதிரி மாவை நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்ததுக்கு போகிறோம் இதில் கொஞ்சமாக ஃபுட் கலரிங் சேர்த்துக்கணும். க்ரீன் ஃபுட் கலரிங் தான் நான் இதில் சேர்க்குறேன். இதுக்கு வந்து ஜெல் ஃபுட் கலரிங் இல்லாட்டி வந்து லிக்விட் ஃபுட் கலரிங் இருந்தாண்டா ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்திக்கோங்க. ஃபுட் கலரிங்கையும் சேர்த்ததுக்கு போகிறோம் இதை நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பேட்டரை பார்த்தீங்கன்னா நல்லாவே திக்காக இல்லாமல் கொஞ்சம் தண்ணி ஆயிக்கிற மாதிரி தான் இருக்கணும். இப்போ இதை ஒரு கிளிங் கொண்டால் கவர் பண்ணி ஒரு 45 மினிட்ஸ்லேருந்து 1 ஹவர் வரைக்கும் ரெஸ்ட்டில் வச்சிருக்கணும். ஈஸ்ட் சேர்த்திக்கிறதுனால இதை கொஞ்சம் பொங்க வச்சு எடுக்கிற நேரத்தில் பேட்டர் கொஞ்சம் திக்காகிடும். அடுத்ததாக இதுக்கான ஃபில்லிங் எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். இதில் இந்த ஃபில்லிங்கை பார்த்தீங்கன்னா நாங்கள் கொக்கோனட்டை வச்சு தான் செய்ய போகிறோம். ஸோ இதுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் எடுத்திக்கிறேன். ஒரு 2.5 கப்பில் மாதிரி தேங்காய் எடுத்திக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு சுகர் சேர்த்திக்கோங்க. கூடவே ஒரு பிஞ்ச் அளவில் சோல்ட்டும் சேர்த்திக்கிறேன். இப்போ இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு இதை கொஞ்சம் குக் பண்ணி எடுத்துக்கணும். சுகருக்கு பதிலாக உங்கள்கிட்ட கருப்பட்டி இருந்தால் கருப்பட்டி போட்டு செஞ்சு பாருங்கள், இன்னுமே டேஸ்ட் நல்லா இருக்கும். அதே மாதிரி இதில் கொஞ்சம் கலர் அந்த கோல்டன் கலர் வாரதுக்கு நான் சுகர் கரமலைஸ் பண்ணினது கொஞ்சம் போட்டிக்கிறேன். 2-3 டேபிள் ஸ்பூன் தண்ணியை ஊற்றிட்டு நீங்கள் இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. நாங்கள் நார்மலாக சுருட்டாப்பம் லெவரியா எல்லாம் செய்கிற நேரத்தில் அந்த தேங்காய் சம்பல் ஒன்று சுண்டுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் இதுக்கும் செய்யணும். நான் கொஞ்சம் இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சிக்கிறேன். சுகர் நல்லா கரைஞ்சி அதோட தேங்காயும் நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு 10 நிமிஷம் போக்குள்ள இது நல்லா சுண்டி வந்துடும். இந்த சம்பல்ட வந்து பானியெல்லாம் கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகின நேரத்தில் குக்கரை டர்ன் ஆஃப் பண்ணிக்கோங்க. பேன் கேக்கில் பேட்டரை மிக்ஸ் பண்ணி நான் ஒரு 45 மினிட்ஸில் மாதிரி ரெஸ்ட்டில் வச்சுருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் பொங்கி வந்திக்குது. இது ஏர் பபிள்ஸ் எல்லாம் போகிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் ஒரு விஸ்க் கொண்டாலே ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு நான்ஸ்டிக் பேன் உண்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணிக்கோங்க. பேன் நல்லா சூடாவினத்தோடு ஃப்ளேமை வந்து லோக்கு வச்சுக்கோங்க. ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக பட்டர் எடுத்து பேனில் நடுவுக்கு நான் காட்டுற மாதிரி ஊற்றிக்கோங்க. பேனில் ஊற்றினதுக்கு பிறகு நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி ஷேப் பண்ண எல்லாம் தேவையில்லை, அதாவே ஒரு தானாக ஒரு சின்ன ரவுண்ட் ஷேப்புக்கு வந்துடும். இப்படியே நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த பேன் கேக்கை சுட்டு எடுத்துக்கோங்க. நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி குட்டி குட்டி பபிள்ஸ் எல்லாம் வந்து இந்த பேன் கேக் ஒரு 2-3 நிமிஷம் போக்குள்ளே நல்லா குக் ஆகி வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக குக் ஆகிக்குது. கையால் தொட்டு பார்க்குற நேரத்தில் அது கையில் ஒட்டாமல் வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இது குக் ஆகிக்குது. இப்போ இதை பேன்லேருந்து எடுத்துடுங்க. இதே மாதிரியே எல்லா பேன் கேக்கையும் நீங்கள் சுட்டு எடுத்துக்கோங்க. கட்டாயமாக நீங்கள் இதை குக் பண்ணுற நேரத்தில் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து உள்ளால் வெந்திக்கும். லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் செய்கிற நேரம் பார்த்தீங்கன்னா மற்ற சைட் வந்து அது பேர்ன் ஆகின மாதிரி இல்லாட்டி கலர் மாறி வராமல் இருக்கும். நீங்கள் ஃப்ளேமை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணினீங்கன்னா டக்குட்டு வந்து கீழால் வந்து கலர் மாறிடும். கலர் மாறாமல் இருக்கிறதுக்காகத்தான் லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணி எடுத்துக்கணும். எல்லா பேன் கேக்கையும் இந்த மாதிரி சுட்டு எடுத்திக்கிறேன். இப்போ இதில் ஃபில்லிங்கை வச்சு எப்படி ஷேப் பண்ணி எடுக்கலாம்னு பார்ப்போம். இந்த பேன் கேக்கில் ஒன்று எடுத்துக்கோங்க.
இந்த பேன் கேக்கில் நடுவில் நாங்கள் செஞ்சு வச்சிருக்கிற ஃபில்லிங்கில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி வச்சுக்கோங்க. ஒவ்வொன்றா சுடுற நேரத்திலேயே உங்களுக்கு ஃபில்லிங்கை வச்சு இந்த மாதிரி செஞ்செடுக்கவும் மேலும், இல்லாட்டி ஒரு 2, 3 செஞ்சதுக்கு பிறகு இந்த மாதிரி செய்யவும் மேலும். ஆனால் கட்டாயமாக சூடு ஆறுறதுக்கு முந்தையே ஃபில்லிங்கை வச்சு ஷேப் பண்ணி எடுத்துடுங்க. தேவையான அளவு ஃபில்லிங்கை நடுவில் வச்சதுக்கு பிறகு இதை 2ஆக மடித்து கவர் பண்ணிக்கோங்க. நான் காட்டுற மாதிரி ஓரங்களை 2ஐயும் வந்து நீங்கள் அமைச்சி விட்டீங்கன்னா அது 2 சைடும் வந்து நல்லா ஒட்டி வந்துடும். நான் ஏர்லியாக சொன்ன மாதிரி சூட்டோடு இருக்கிற நேரத்தில் நீங்கள் இந்த ஷேப்பை செஞ்சீங்கன்னா ஈஸியாக ஒட்டிடலும். சூடு ஆறுற நேரத்தில் வந்து இது ஒட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்காகத்தான் சூடு ஆறுறதுக்கு முன்னாடியே இந்த ஷேப்பை செஞ்சு எடுத்துடணும்னு சொன்னேன். இப்போ நான் காட்டுற மாதிரி ஒரு ஃபோக் கொண்டு வச்சு ஓரங்களை இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அழகான ஷேப்பில் தான் இதை செஞ்சு எடுத்திக்கிறேன். எப்போவுமே ஒரே மாதிரி செய்யாமல் டிஃப்ரெண்ட்டாக செய்கிறதுக்கும் ஆசரிக்கும். அதே மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபியை ட்ரை பண்ணுறதுக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும். எல்லார்ட வீட்லேயுமே டீ டைமுக்கு உரப்பா இல்லாட்டி இனிப்பா ஏதாவது செய்வோம், இல்லாட்டி கடையில் வாங்குவோம். இதுக்கு பிறகு கடையில் வாங்காமல் உங்களுக்கு வீட்டிலேயே ஏதாவது வித்தியாசமாக செய்யணும்னா இந்த ஸ்நெக்கை கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட் ஆகிக்கும். அதே மாதிரி வந்து இது நல்ல சாஃப்டாகவும் இருக்கும். ஒரு இஞ்சி பிளேன் டீயோட இல்லாட்டி டீயோட சுட சுட இதை சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ நல்லா இருக்கும். நல்லாவே சாஃப்டாகவும் நல்ல ஜூஸியாக இருக்கும். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இதை ஈஸியாகவே ஒரு 10 நிமிஷத்துலேயே செஞ்சிடலும். அதே மாதிரி உங்களுக்கு இதுக்கு நிறைய திங்ஸும் தேவையில்லை. ஒரு குயிக்காகவே செஞ்சிடலாம். பார்க்குறதுக்கும் இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி டேஸ்ட்லேயும் வந்து நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ கட்டாயமாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோட சேனலை இது தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட மறக்காமல் சைடில் இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸை உங்களுக்கு ஈஸியாக நோட்டிஃபை பண்ணி கேளும். இதே போல் இன்னும் ஒரு அழகான யூஸ்ஃபுல்லான வீடியோண்டோடைய உங்களை எல்லாரையும் மீட் பண்ணுறேன். Until then, thanks for watching. Take care. Bye bye.